தான் இன்னைக்கு இப்போ போகுது. வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம், ஒரு பெரிய மைல்கல் கோல் பாக்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு பேசக்கூடிய இந்த டாபிக் வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சுட்டே இருப்போம். நிறைய நம்மளுக்கு ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு பொண்ணோ பையனோ இல்ல நம்ம வரக்கூடிய மனைவியோ இந்த மாதிரியான இது ஒரு பெரிய விஷயமே நடக்குது. கோல்டு அப்படிங்கறதுல உலகமே இதை நோக்கிதான் இருக்கு. இந்த இந்திய கவர்மெண்ட் அதோட கரன்சிய வேல்யூ பண்றது நம்மகிட்ட எவ்வளவு வேல்யூவான கோல்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்னைய ரேட்ல அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுல இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரொம்ப எளிமையா உங்களுக்கு உங்க கைக்கு உங்க வீட்டுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு விளம்பரங்கள், ஜுவல்லரி ஷாப்பை பத்தி விளம்பரம் பண்றதுக்கு நிறைய நடிகர்கள்லாம் பணங்களை வாங்கிட்டு இந்த ஜுவல்லரியில வாங்க சேதாரம் இல்லை என்னெல்லாமோ சொல்லி வச்சுப்பாங்க. நிறைய ஜுவல்லரி ஓனர்ஸே நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செய்குலி சேதாரம் எதுவுமே இல்லை, விலை எங்க வேணாலும் போய் கேளுங்க, எங்க கம்மியா இருக்கும் அங்க வாங்க, பணம் ரொம்ப முக்கியங்க மாதிரி ஓனர்ஸே விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம எப்படி ஒரு கோல்டை ரொம்ப எளிமையா அதிகப்படுத்தி வாங்கிக்கலாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கோல்டை வாங்குறீங்க, உங்க நண்பர்களை வாங்க சொல்றீங்க. இதே நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். வாங்க சொல்லும் போது அதை வாங்க சொன்னதுனால அவங்க வீட்டுக்கு அவங்க கோல்டு வாங்குறாங்க. அதை வாங்க சொன்னதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இங்க மிராக்கிள். அது உங்களுக்கு தெரியாமலே பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுல ஒரு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, நேற்று போன வருஷம் ஒரு பவுன் வாங்கினேன், இந்த வருஷம் ஒரு பவுன் வாங்கினேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கோல்டு உங்களுக்கான நண்பர்கள் உங்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு இதை கரெக்டா சஜஷன் பண்ணி அட்வைஸ் பண்ணி இதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிய வச்சா மட்டுமே போதும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டு உங்க வீட்டுல தங்க சுரங்கம் உங்க வீட்டுல இருக்கு. நீங்களே எவ்வளவு வேணாலும் தோண்டி எடுத்துடுறாங்க மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வாய்ப்பு 8ஆம் தேதியில இருந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரீ லான்ச்சிங்ல கோல்டு பாக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அபிஷியல் லான்ச் 8ஆம் தேதியில இருந்து பிளான் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கான லான்ச்சிங் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 8ஆம் தேதிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சபரி சார் இப்போ பேசுவாரு. நாளை ஈவினிங் ஜூம்லயோ இதுலயோ கம்பெனியோட பவுண்டர் அதை பத்தி இன்னும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் ஆன மாதிரி தான் இது. 8ஆம் தேதி லான்ச்சிங் இருக்கும். லான்ச்சிங் அப்புறம் உங்களுக்கு அந்த கோல்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க டீமை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். டீமை டெவலப் பண்ணும்போது வரக்கூடிய ஏர்னிங் பெரிய விஷயம். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சார்ந்தவங்க நல்ல ஒரு அட்வைஸ் பண்றீங்க இந்த கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. எந்த விதமான செய்கூலி சேதாரம் அது எதுவுமே இல்லை. 1 கிராம் கோல்டு எவ்வளவோ அதே தான் விற்கணுமா, அடுத்த செகண்ட் அப்படியே சேல் பண்ணுங்க. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா கிரிப்டோ இருக்குல்ல, ஏற்கனவே சொல்லிட்டு நம்மளுடைய பிசினஸே கிரிப்டோல கோல்டு சார்ந்த விஷயம் தான் சொல்லியிருந்தோம். இந்த வேர்ல்டுலயே ஒரு டோக்கனை உருவாக்கி, இந்த கோல்டு டோக்கன்ங்கிறது உருவாக்கி இங்க நம்ம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை கம்பெனிகளும் நிறைய கம்பெனிகள், நிறைய கம்பெனிகள் எங்களோட டோக்கனை உருவாக்கிறோம். எங்க டோக்கனை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இப்போ இதோட விலை 1 பைசா, வரக்கூடிய காலங்கள்ல இது 100 ரூபாய் மாறும், 1000 ரூபாய் மாறும். அட 1 ரூபாய் மாறினா கூட நிலைமையை வச்சு பாருங்கலாம் சொல்லி 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 நம்மள அதை ஸ்டேக்கிங் பண்ண வச்ச காலங்களுக்கு மத்தியில நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இது கோல்டு புக்ஸ் இது யூஸ்வலானது கிடையாது, இது ஆர்டினரி கிடையாது, இது எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. எந்த ரேட்டை பத்தி எதை வச்சு பிக்ஸ் பண்ணணும்? உங்களுடைய டோக்கன் ஒரு டோக்கனோட வேல்யூ 1 கிராம் கோல்டு. 1 கிராம் கோல்டு எங்கே சார்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய எங்க கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பா ஜுவல்லரிலயோ இங்க முனியாண்டி ஜுவல்லரியில இருக்கக்கூடிய அந்த கடையில நீங்க போய் சொன்னீங்கன்னா அங்க என்ன ரேட்டோ அந்த ரேட்டுங்கிறது சொல்லல. இந்த வேர்ல்டு கோல்டு மார்க்கெட், உலகத்துல இருக்கிற கோல்டு மார்க்கெட்ல அங்க என்ன ரேட் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் உங்களுடைய டோக்கனோட ரிஃப்ளெக்ட். இதை விட வேற என்ன சார் வேணும்? நீங்க வாங்கி வைக்கிற டோக்கன் கோல்டுல இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. நேற்று நீங்க கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தாலும் 1 கிராம் கோல்டு எவ்வளவு இருந்தது, எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குங்கிறதுலாம் என்னதான் கான்பிடண்டா பிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இதுதான் ரேட்டு.
இதுல மேல இறங்குதுல இதுதான் கோல்டு. இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிறியா, இன்னைக்கு இந்த $100 ஒரு கிராம் ஆகுதா, $90 ஒரு கிராம் ஆகுதா, நாளைக்கு 95,000 85,000 இதுதான் பிக்ஸ். இங்க இந்த ஜிக்ஜாக் மேஜிக் ரேட் ஆயிடுச்சு, சேல் நிறைய பேர் சேல் அடிக்கிறாங்க, அதனால ரேட் இறங்கிடுச்சு, அந்த கதைலாம் இங்க இல்லை. ஸோ அப்படி அருமையா வடிவமைச்ச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம். இது ப்ராஜெக்ட்ல கிரியேட்டர்ஸ் வந்து கோல்டு காயின் டோக்கனை கொடுத்துட்டாங்க. இந்த டோக்கன் நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்துது, நம்மளை சார்ந்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துது, இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளா பிக்ஸ் பண்ணது உண்டு. அதாவது எனக்கு பாப்பா பிறந்த போதே நான் ஒரு பிக்ஸ் பண்ணும்போது என்னால் அதை செயல்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஒரு ஃபர்ஸ்ட் வருஷத்துல 1 பவுன் வாங்கணும், 2ஆவது வருஷத்துல 2 பவுன், 3ஆவது வருஷத்துல 3 பவுன், 4ஆவது வயசுக்கு பிறந்த நாளுக்கு 4 பவுன், 5ஆவது வயசு பிறந்த நாளுக்கு 5 பவுன், அப்படி மாதிரி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தது. ஏன்னா அது நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு வரைக்கும் அதனால மெயின்டைன் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ரேட்டும் ஏறிடுச்சு, நம்ம 7 அப்புறம் 8 மாறுது. அப்ப நான் யோசிச்சேன், கிராமம் வச்சிருக்கலாமோ, பவுன் வச்சதுனால மாதிரி வச்சு. ஆனா இப்போ நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். யாருக்காக இந்த மாசம் நீங்க வருஷம் மாட்டேன், இந்த மாசம் முடிவு பண்ணிக்கும். இந்த மாசம் இவ்வளவு வாங்கணும், அடுத்த மாசம் இந்த மாசம் 1 வாங்கணும், அடுத்த மாசம் 2 வாங்கணும், அடுத்த மாசம் 3 வாங்குற மாதிரி முடிவு பண்ணிக்க, 3 பவுன் வாங்குற மாதிரி எவ்வளவு வேணாலும் முடிவு பண்ணிக்க. என்ன வேணாலும் டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை நோக்கி நீங்க போங்க. அது வந்து உங்க வீடு நிறைய தங்கத்தை கொண்டாந்து கொடுக்குங்கிறதா இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் நம்ம பேசக்கூடிய விஷயம். அதான் பொன்மக்கள் வந்தாங்க. இப்ப இதை பத்தி இன்னைக்கு உங்க வேலட்ல இருந்து இதை எப்படி நீங்க பண்ண போறீங்க, இதை எப்படி கோல்டு பை பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல வந்து ஏன்னா இப்பவே நீங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி லான்ச்சிங் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஐடியா ஆக்டிவேட் பண்ண வேண்டியது. வாங்கி வச்ச கோல்டு வந்து ஆக்டிவேஷனுக்கு ஒரு விஷயம். எப்படி நீங்க ஜிபிஎஸ்டி யூஎஸ்டி நீங்க வந்து உங்க வேலட்ல வச்சுட்டு ஆக்டிவேஷன் போவீங்களோ அதே மாதிரி அது வந்து எப்படி பை பண்ணணும், எப்படி பை பண்ண பிறகு எப்படி சேல் பண்ணணுங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இப்போ டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும். அதுல எப்படி பை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பை பண்ணணும் எப்படின்னு உங்க வேலட்ல எப்படி நீங்க கோல்ட பை பண்றீங்க, பை பண்ண கோல்ட எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறத பத்தி அப்புறம் பேசிக்குவோம். இது பண்றதுனால உங்க டீம்ல எல்லாத்தையும் இப்பவே தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது ஒரு ஆட் ஆன் ப்ராடக்ட். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு ஆட் ஆன் ப்ராடக்ட் இது வந்துட்டு. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். இது மூலம் இது எல்லாமே நம்மளை சுத்தி நம்மகிட்டே தான் இருக்கும், வந்துட்டு நம்மளை சுத்தி நம்மகிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து 3x அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிளான்ல இருக்கும்போது வரும். பிளான் இருக்கும்போது அது மேபி அந்த பிளான் உங்களுக்கு நாளை காலையில இல்ல நாளை காலையிலயும் இருக்கும், நாளை ஈவினிங்ல வந்து பவுண்டர் வச்சு அவரோட கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். மார்னிங்ல நாளைக்கு மார்னிங் ஜூம் இருக்கிறதுல வந்து இந்த பிளான் 8ஆம் தேதி லான்ச் ஆகிற பிளானோட வீடியோ போட கூட நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அதுக்கு முன்னால எப்படி கோல்டு அந்த பாக்ஸ் அந்த டோக்கனை எப்படி வாங்குறதுங்கிற பத்தி பேச போறோம். ஸோ அந்த வாங்குறது எப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஒன் ஒன்லி எப்போ ஒரு சென்டிமெண்டா வந்து கோல்டு பாக்ஸ் பிளான முதல்ல இவரோட குரல்ல நம்ம கேட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த கோல்டு எப்படி பை பண்ண போறோங்கிறதையும் இவர் மூலம் கேட்க போறோம். ப்ளீஸ் வெல்கம் சார் சபரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா நண்பர்களே? கிளியர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாகட்டும், எல்லோருடைய வாழ்க்கையும் வளமாகட்டும். உங்களோட கனெக்ட் ஆயிருக்கிறது சபரிநாதன், சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா உங்களோட பேச முடியல. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். பட் இன்னைக்கு பேசுறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களோட பேசும்போது ஒவ்வொரு நாளும் நான் புது புது விஷயங்களை கத்துக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை. ஸோ உங்களோட பேசுறதுல ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு இன்னைக்கு என்னோட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல நம்மளோட கோல்டு டோக்கன் வந்து லான்ச் பண்ணோம். ஒரு 30 days நியர்பை ஒரு 1 month பிஃபோர் நம்ம ஓபன் பண்ணோம். அப்படி பண்ணியிருந்த போது அன்னைக்கு அதோட ரேட் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 ரூபாய் அன்னைக்கு ரேட்டு. பட் இன்னைக்கு கோல்டோட ரேட் அப்படின்னா இங்க செக் கோல்டோட ரேட் இருக்கு, அது பிளிங்க் ஆகி வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்னைக்கோட கோல்டு ரேட் கம்பெனில என்ன அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து 90 ரூபாய் 69 பைசா. இந்த 90 ரூபாய் 69 பைசா அப்படின்றது வந்து 1 கிராமோட ரேட்டு. நம்ம வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு அவுன்ஸோட ரேட் வந்து 2821 USDT வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஆல் டைம் ஐன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 2817 ஆல் டைம் ஐயா இருந்தது. நேற்று மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆன உடனே 282130 வரைக்கும் நேற்று யூஎஸ்டி மார்க்கெட் ஐ வச்சிருக்கு. ஸோ ஆல் டைம் ஐ வந்து $2830 அப்படின்றது நேற்று நடந்த ட்ரேட்ல இருக்கு. வேர்ல்டு வைடு மார்க்கெட்ல ஒரு கோல்டோட ஒரு அவுன்ஸ் ரேட்டு. பட் இப்ப நம்ம இந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கோல்டு ஒர்க் ஆகும். அப்ப இதுல என்ன சார் பிளஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னைக்கு இருந்தாலும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இந்த கோல்டு டோக்கனை யாரெல்லாம் வாங்கி வைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் அப்படின்றது 100% உண்மை. நான் ஏன் சார் கோல்டு டோக்கன் வாங்கணும், நான் கோல்டே வாங்கி எடுத்துட்டு போய் என்னோட வீட்டுல வச்சுக்கலாம்ல, அதை விட இதுல என்ன சார் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னா, சோ நிறைய டைம் சாரு பாலா சார் சொல்லியிருக்காரு பிசிக்கல் கோல்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்குறப்ப உங்களோட லாபம் அப்படின்றது வந்து ஒரு ஆபரணமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதோட மேக்கிங் சார்ஜ்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து வேட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க அடுத்த 3 வருஷம் கழிச்சு என்ன கோல்டு ரேட் விற்குமோ அப்பதான் உங்களோட அசலே அதுல ஈக்குவல் ஆகும். ஆனா இங்க நீங்க 1 கிராம் இன்னைக்கு வாங்கினா கூட அடுத்த 10 நாள்ல, எக்ஸாம்பிளுக்கு வந்து லான்ச் அன்னைக்கு நான் 3 கிராம் வாங்கியிருந்தேன். இந்த 3 கிராம் $86 வாங்கியிருந்தேன். நான் 3 கிராம் $90 வித்திருக்கேன் அப்படின்னா எனக்கு $4 ஒரு கிராம்ல $4 கிடைச்சிருக்கு வித்தின் மந்த். கிட்டத்தட்ட பர்சன்டேஜா போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இருக்க போது. அது நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த பிளான் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிளான். உள்ள அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுப்பிரமணி சார் சொல்ற வார்த்தை 100% உண்மை. இது நார்மல் கிடையாது, இது வேற அப்படின்னு சொல்லுவாரு, அது உண்மை. ஏன்னா அவ்வளவு சூப்பரா ஒரு டிசைனிங் ப்ரோக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கோல்டு ஏர்னிங் ப்ரோக்ராம்ல. உள்ள கம்யூனிட்டியில கோல்டு பக்ஸ்ல சேர்ந்துட்டேன் அப்ப 100% ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மூலியமா ஏதாவது ஒரு இன்கம் அந்த நம்மளோட கஸ்டமருக்கு, நம்மளோட கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய நம்ம லைஃப் லைனுக்கு, நம்ம டவுன் லைனுக்கு 100% கிடைக்கும். ஒரு லீடரா ஒர்க் பண்றியா கோடி கணக்குல நம்மளோட வீட்டுக்கு செல்வத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது தான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான, என்ன சொல்றது, ஒரு ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்த்தோடாக்ஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட் அப்படியே பல நாள்ல ஊறி இருக்கும். ஒரு கிராமத்துல நம்ம எல்லாம் இருந்தோம் அப்படின்னா அந்த கிராம மக்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராம மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் வீட்டுல இருக்கிற ஒரு பண்டம் வந்து அவங்க இதுன்னு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எவ்வளவோ நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கெல்லாம் பரங்கி மரத்துல பரங்கிக்கெல்லாம் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா அன்னைக்கெல்லாம் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மரத்துல இருந்து எல்லார் வீட்டுக்கும் பறிச்சு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இங்க இருக்க கம்யூனிட்டி ட்ரீல யாரெல்லாம் என்ன ப்ராஜெக்ட் பிடிக்குதோ அவங்க எது பண்ணாலும் மேல இந்த கம்யூனிட்டியை கிரியேட் பண்ண அத்தனை பேருக்கும் இன்கம் அப்படின்றது வந்து 100% உண்மை. அதான் இந்த பிளான்ல நீங்க கேட்கும் போதே ஒவ்வொரு நாளும் நீங்க இதை டெஸ்ட் பண்ண முடியும்ன்றது சொல்லிக்கிறேன். அடுத்ததான் இந்த கோல்டு டோக்கன் எப்படி சார் நாங்க வாங்கணும் அப்படின்னா, உங்களோட வேலெட்டுக்குள்ள நீங்க போங்க. ஸோ உங்க வேலெட்டோட பேலன்ஸை நீங்க செக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். ஸ்வாப் GTUSD to USDT இது ரெண்டுமே நம்ம கம்யூனிட்டி ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பை செல் கோல்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பை செல் கோல்டுல போயிட்டு நீங்க கோல்ட பை பண்ணலாம். இப்ப கோல்டோட ரேட் அங்க காட்டுது $90. ஸோ இங்க கோல்டு நீங்க மினிமம் எவ்வளவு வாங்கலாம்னா 0.5 வரைக்கும் நீங்க வாங்கலாம். அப்படி 0.25 வரைக்கும் நீங்க வாங்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு டோக்கன்ஸ் இருக்கணும்னா 22.67 GBUSD இருக்கலாம், இல்ல USDT இருக்கலாம். அப்ப எது இருக்கோ அதை நீங்க பை வித் GBUSD அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 0.25 நான் வந்து இப்ப 0.50 500 மில்லிகிராம் நான் இப்ப வாங்க போறேன். அப்ப 500 மில்லிகிராம் வாங்கணும்னா 45 GBUSD வேணும். அது இங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நீங்க 0.25ல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் நீங்க பை பண்ணலாம். ஓகே.
ஓகேங்களா? அப்படி பை பண்றதுக்கு இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பை வித் GBUSD. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன் செகண்ட் ஓடிபி இன்சர்ட் பண்ணுங்க. சோ ஓடிபி சப்மிட் பண்ண அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு ஓடிபி சப்மிட் பண்ணீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓடிபி வந்து இன்வாலிட்னு காட்டுது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் ஃபெயில்டு, இன்வாலிடி ஓடிபி, சாரி. அப்போ ஓடிபி வந்து ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கான கோல்டு வந்துருச்சு. அடுத்தது நீங்க இதுக்கான ரிசிப்ட், நீங்க எவ்வளவு கோல்டு வாங்குனீங்க, என்ன ரேட்ல பை பண்ணீங்க அப்படின்றது ஜாராவோட நீங்க லிங்க் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட டெலகிராமுக்கு சோ இதுக்கான இன்வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு GBUSD இந்த ஐடியில 54 GBUSD இருந்தது, நம்ம அதுல 45 கொடுத்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா GBXAU அப்படின்ற கோல்டு எனக்கு 1/2 கிராம் வந்து நான் பை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கிற டெக்னாலஜி மாதிரி வேற எந்த ஒரு கம்பெனிலையும் நம்ம இவ்வளவு எளிமையா டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நான் பார்க்கல. இங்க அவ்வளவு அற்புதமான விஷயத்த நம்மளுக்கு டெக்னாலஜியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஈஸியா ஒரு கோல்டை உங்களால பை பண்ண முடியும் அப்படின்றத இங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள். உங்ககிட்ட GBUSD ஆர் USDT இருந்தாலும் நீங்க பை கோல்டுல போயிட்டு உங்களால அளவு 0.25ல இருந்து எவ்வளவு நாளும் வாங்கலாம். அப்படி நீங்க 0.25 வாங்கணும்னா இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு டாலர் இருக்கணும்ன்றத காட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் இதோட ரேட் அப்டேட் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இதோட ரேட் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப அப்டேட் ஆகும் போது குறைஞ்சிருந்தா எவ்வளவு GBUSD வேணும், அதிகமா இருந்தா எவ்வளவு GBUSD வேணும் அப்படின்றத இங்க நீங்க அழகா பாத்துக்க முடியும். அது மூலியமா நீங்க கோல்ட பை பண்ணிட்டே இருக்கலாம். சுப்பிரமணி சார் சொன்ன மாதிரி மந்த்லி நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்காக இந்த கோல்டு டோக்கனை நம்ம சேர்த்திட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இந்த கோல்டு டோக்கனை நல்ல வால்யூமா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், இமீடியட்டா கேஷ் பண்ண முடியும், இமீடியட்டா நீங்க கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்ப கோல்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நாம கோல்டு கொடுக்கற போறோமா சார்? பிசிக்கல் கோல்டா உங்ககிட்ட இருந்து கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த டோக்கனுக்கான கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ரேட் ஆகிறதுனால இதுக்கு கோல்டு கிடைக்காது. பட் அப்கமிங் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கோல்டோட ரேட்டை பிட் பண்ணி நம்மளோட டோக்கன் ஒண்ணு வரும். அந்த டோக்கனை நீங்க வச்சு இங்க இருக்கிற கோல்டு ஷாப்ல உங்களோட பிசிக்கல் கோல்ட நீங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துக்க முடியும். அதுக்கான லீகல் ப்ராசஸ் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் லீகல் ப்ராசஸ் அப்படின்னா, கோல்டுக்கான பையிங் செல்லிங்கான இந்த கவர்மெண்ட்டுக்கான நார்ம்ஸ் படி நம்ம அதை கலெக்ட் பண்றோம். அதுக்கான பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. இன் 2 to 3 monthsல அந்த ப்ராடக்டும் நம்ம கம்பெனில லான்ச் ஆயிடும். வேர்ல்டு மார்க்கெட்டோட ஒரு கோல்டு டோக்கன் ரன் ஆயிட்டு இருக்கும், இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு கோல்டு டோக்கன் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கோல்டு டோக்கனை நீங்க பிசிக்கல் கோல்டாவும் மாத்திக்க முடியும். இதுவும் நம்ம கம்பெனில வரக்கூடிய ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட். நண்பர்களே, இந்த கோல்டு டோக்கன் அப்படின்ற விஷயம் எப்படி இருக்கும்னா, இந்த கோல்டு டோக்கன்ல நீங்க வாங்கி வச்சிருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு 3 கிராம் கோல்டு ஓப்பனிங் $86 வாங்கினேன், இன்னைக்கு $90 நான் வித்துட்டேன். அப்ப $90 வித்தனா என்னோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட $4. ஒரு கிராமுக்கு $4 எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 3 கிராமுக்கு $12 எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா நண்பர்களே? இப்ப இந்த மாதிரியும் நீங்க இங்க இந்த கோல்டு மார்க்கெட்டோட ரேட் ஏறும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கோல்டோட ரேட்டு
ஒரு சிறிய குறைச்சலுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, பட் எல்லார் வாயிலிருந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கோல்டு அடுத்த ஒரு 2 வருஷத்துல 1 வருஷத்துல 1 லட்சம் ரூபாவை தொற்றும், ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாவை தொடும் அப்படின்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரியே தான் கிட்டத்தட்ட 20ல கொரோனாவுக்கு முன்ன ஒரு பவுனோட ரேட்டு 30,000 ரூபாயில இருந்துச்சு. இந்த வருஷம் கோல்டோட ரேட் ஏறி இருக்கிற மாதிரி, அதாவது 2024ல ஏறின மாதிரி ஹிஸ்டரியில வந்து அந்த அளவுக்கு growth கிடைக்கல, இது வரைக்கும் அந்த மாதிரி growth வந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதோட growth இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல இதை விட growth அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை. நிறைய நிபுணர்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற கோல்ட நம்ம பை பண்ணி வைக்கிறது மூலியமா 0% ரிஸ்க்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த லாஸும் இல்லாம நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டை இதுல எடுக்க முடியும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அடுத்ததான் சார், நான் வாங்கி வைக்கிறேன், எனக்கு அது ரேட் அதிகமாச்சுன்னா நான் அது வந்து வித்துக்கிறேன், அதனால எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு, சேஃபா இருக்கு, பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, பாதுகாப்பு தன்மை, இது எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, சூப்பர் சார். ஆனா இந்த ப்ராஜெக்டுக்கும் நான் கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது மூலியமா நான் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கேன், அப்ப எனக்கு என்ன சார் அது மூலியமா லாபம் அப்படின்னா, இங்க அதுதான் நம்ம கம்பெனி 8ஆம் தேதி லான்ச் பண்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, உங்க கம்யூனிட்டியில யாரெல்லாம் கோல்டு பை பண்றாங்களோ அவங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த கோல்டு பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு நீங்க அதுக்கான கோல்ட கொடுக்குறீங்க. அந்த கோல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அந்த மாதிரி உங்களோட டீம்ல நடக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க 1 கிலோ இல்ல 10 கிலோ இல்ல 1000 கிலோ சம்பாதிக்க முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இது வரைக்கும் பவுண்ட்ல சொல்லிட்டு இருந்தோம். இந்த கோல்டு பாக்ஸ் கம்பெனி மூலியமா நான் என் வீட்டுக்கு இந்த வருஷம் 1 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போறேன். அப்ப 1 கிலோ தங்கத்தை நான் எடுத்துட்டு போகணும்னா என்ன சார் பண்ணணும்? உங்களோட டைரக்ட் ரெஃபரல்ல ஒருத்தர் கோல்டு பாக்ஸ ஓபன் பண்ணா உங்களுக்கு 60% கிடைக்கும். ஆனா நீங்க கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி இருக்கணும். நீங்க கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி உங்களோட டைரக்ட் ரெஃபரல்ல இருக்க யாரெல்லாம் கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்றாங்களோ உங்களுக்கு 60% கிடைக்கும். ஒருத்தர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் ஒரு 1 கிராம் கோல்டு அவரோட கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்றாருன்னா உங்களுக்கு 600 மில்லிகிராம். அப்ப உங்களோட டைரக்ட் ரெஃபரல்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 6 கிராம் உங்களுக்கு வித்தின் a செகண்ட் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் கம்பெனில. இப்ப நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, நான் 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன், நான் 50 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன், 34 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கேன். அப்ப நினைச்சு பாருங்க, 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த ஒரு லீடர் 1 கிராம் அப்படின்னு வச்சா கூட அந்த 100 பேரும் 1 கிராம் வாங்கி கோல்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா அந்த டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த லீடருக்கு எவ்வளவு சார் போகும்? கிட்டத்தட்ட 60 கிராம் போகுங்களா? 1 கிராம் இன்ட்டு 100ன்னு போட்டா 100 கிராம். 100 கிராம்ல அவருக்கு 60%னா 60 கிராம் அப்படின்றது எத்தனை பவுன் நினைச்சு பாருங்க. சோ அத ஒரு நாள் லீடர்ஸ் ஏர்ன் பண்றதுக்கான பெரிய பெரிய வாய்ப்பு இந்த கம்பெனில, இந்த அல்கோரிதம், இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சேவிங்ஸ் முறையிலையும் வாங்க முடியும். இதுவும் அப்கமிங் நம்மளுக்கு வருது SIP மெத்தட்ல. அடுத்ததான் வந்து இன்னும் நிறைய அட்வான்டேஜ் ப்ராஜெக்டா இந்த கம்பெனில நம்மளுக்கு 8ஆம் தேதி வரக்கூடிய பிரசன்டேஷன்ல இருக்கும். அந்த 8ஆம் தேதிக்கு முன்னாடி கிரியேட்டர் பாலமோகன் சார் வந்து இத பத்தி நம்மளுக்கு ஜூம்ல ஒரு நாள் அந்த பிளானோட பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோல்டு பை பண்ண விஷயத்துல யாருக்காவது டவுட் இருக்கு இன்னும் அப்படின்னா நீங்க இப்ப என்னோட கொஸ்டின் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் சபரி சார், உங்களுக்கு எக்ஸலண்டா பிளானு. உண்மையிலே என்ன சார், இதுல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லாம இந்த நம்ம கோல்டு பாக்ஸ் நண்பர்களுக்கும் தெரியணும். வந்து சார், இந்த கோல்டு வாங்கி நான் வந்து ஒரு ஒரு 10 சவரனுக்கு நான் அமௌண்ட் போட்டு உள்ள வாங்கி வைக்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு நம்மளுக்கு வந்தது கோல்ட வந்துட்டு வந்து இது சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா இருக்குமா அப்படின்ற ஒரு விளக்கத்தை நீங்க தரணும். ஓகே, நன்றி சார், சிவகுமார் சார், நன்றி. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜில நடக்குது. ஸோ இன்னைக்கு உலகமே ஏன் பிளாக் செயின் டெக்னாலஜில அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாதுகாப்பு தன்மை அதிகம், இதுல செக்யூரிட்டி பர்பஸ் அதிகம். இப்ப நீங்க வீட்டுல நகை வாங்கி வச்சிருந்தா திருடு போகும்ன்ற பயம் இருக்கலாம்.
ஒரு பேங்க்ல நீங்க போய் அடமானம் வச்சிருந்தா கூட அந்த பேங்க்ல இன்னைக்கு நிறைய ஃபேக்கான விஷயங்கள் நடக்குது. நம்ம இந்தியன் பேங்க்லயே ஒரு ஃபேக் நடந்து இந்த கோல்டு ஜுவல் லோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய கேஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அங்கங்க இந்த கோல்டு அப்படின்றது வந்து மக்கள் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லவனை கூட ஒரு தப்பு செய்ய வைக்கிற ஒரு விஷயமா தான் நிறைய சோசியல் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்ல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா ஏன் இந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜில இதை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கான முதல் விஷயமே இங்க இருக்கிற பாதுகாப்பு தன்மை தான். நீங்க வீட்டுல 100 பவுன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க வீட்டை விட்டு வெளியே போற அன்னைக்கும் உள்ள வர அன்னைக்கும் ஒரு பயம் உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். ஆனா இங்க நீங்க 100 பவுன் இல்ல 100 கிலோ தங்கத்தை நீங்க வச்சிருந்தால் கூட உங்க மனசு பயப்படாது. ஏன்னா டிஜிட்டல் ஃபார்ம்லயும் அது பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் சார். இந்த வேலட்டை நீங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கு குடி போயிருங்க, அங்க வந்து நீங்க இந்த அங்க யூஸ் பண்ற வேலட் சிஸ்டமே அங்க கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி இந்த வேலட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கிட்ட இருக்கிற இந்த டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்டை அவங்களோட வெப்3 பிளாட்ஃபார்ம்குள்ள நீங்க அழகா கொண்டு போக முடியும். ஸோ அவ்வளவு அற்புதமான செக்யூரான ஒரு டெக்னாலஜில ஒரு அட்வான்ஸ் திங்கிங் கூட கொடுத்திருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இந்த GBXAU. ஓகேவா சார் சிவகுமார் சார்? ஓகே சார், ஓகே சார், உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்டா ஒரு விஷயம். இன்னொரு சின்ன சந்தேகம். கூகுள் பே போன்பே அப்படி வந்து இந்த ஆப்போட பணம் மாற்றும் போது ஒரு சில நேரத்துல வந்து ஹேங் ஆகி நின்றுது. அது மாதிரி ஹேங் ஆகும் போது நம்மளுடைய இந்த வெப்சைட்ல அது மாதிரி ஹேங் ஆகி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? ஓகே சார், நான் இந்த தகவல் வந்து ஒரு ஜூம்ல வந்து டெக்னிக்கல் ஜூம் அப்ப சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா சாஃப்ட்வேர் ஒரு வெப் டிசைனிங் வந்து ஒரு லோயஸ்ட் ஃப்ரேம்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த பேங்க் செக்டர்ல இருக்கக்கூடிய நீங்க சொல்றப்ப இந்த போன்பே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை எண்ட் டெக்னாலஜில உருவாக்குவாங்க. அந்த மாதிரி நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப ஹை எண்ட் டெக்னாலஜில உருவாக்கி இருக்காங்க. அது என்னென்ன டெக்னாலஜின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஜூம்ல உங்களுக்கு. ஸோ ஒரு பேங்க்ல வந்து 10 கோடி கஸ்டமர் இருப்பாங்க வேர்ல்டு வைடா. அவங்க கொடுத்துருக்க ஆப் வந்து ஒரே சமயத்துல ஒரு 1000 பேர் கூட ஓபன் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா 10 கோடி பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்பை வந்து இந்த செகண்ட்ல வந்து ஒரு 1000 பேர் ஓபன் பண்ண முடியும், ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓபன் பண்ணா அது எவ்வளவு கிளியரா பக்காவா ஒர்க் ஆகுதோ அதே பேஸ் தான் இந்த நம்மளோட வெப்3 பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ்டே கிடையாது இந்த கம்பெனி, கோல்டு பக்ஸோட கம்பெனி. ஏன் இது நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, நாங்களும் ஒரு 10 வருஷ காலமா MLM இண்டஸ்ட்ரியில இருக்கும். அதுல வந்து இந்த சாஃப்ட்வேர் டிசைன்ல நான் இருந்திருக்கேன். ஒரு டீமா இருந்து நாங்க இது வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல இல்லாதது இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி பர்பஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரியாக்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதெல்லாம் வந்து பேங்க் சைட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியாக்டோட தான் நம்மளோட சாஃப்ட்வேர் உருவாயிருக்கு. அதனால இந்த பெஸ்ட் சாஃப்ட்வேரா உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ சார், உண்மையை ரொம்ப எக்ஸான விஷயம். ஏன்னா இது என்னுடைய டீமுக்கு கொண்டு போகும்போது இந்த விஷயம் நான் தெரிஞ்சுன்னு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி அவனுக்கு புரிய வச்சா மட்டும்தான் சார் வந்து நான் வந்து குரோத் பண்ண முடியும், வர்றவங்களை வந்து சம்பாதிக்க வைக்க முடியும். ஒண்ணு ரொம்ப நன்றி சபரி சார், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கேள்விகள் எங்க கேட்கப்படுதோ அவங்கதான் விழிப்புணர்வா இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இங்க இருந்து கேள்விகள் நிறைய வரும்போதுதான் நான் பேசுனதை நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்றதை நான் நம்புறேன். அதனால கேள்விகள் வரதை நான் வரவேற்கிறேன். உங்ககிட்ட மனசுல நீங்க ரொம்ப சின்ன கேள்வியை கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த கேள்வி என்னோட கேளுங்க, அதுக்கு பெரிய ஆழமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் போது மனசுல இந்த கோல்டு பக்ஸ் அப்படின்றது மெருகேறும் மெருகேறும் மெருகேறும். கேள்விகள் கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க, உங்க லீடர்ஸ் கிட்ட கேளுங்க, இப்ப யார் கூப்பிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. யாருக்கிட்ட எல்லாம் உங்களால கேள்வி கேட்க முடியுமோ கேள்விகள் கேட்க கேட்க நீங்க அதிகமா மெருகாயிருவீங்க. நீங்க மெருகாயிட்டீங்கன்னா நீங்க உருவாக்குற டீமும் பயங்கர எக்ஸலண்டான ஒரு டீமா உருவாக்க முடியும். அனைத்து நல்லுள்ளங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், நான் எடுத்த இந்த டாபிக் மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த கோல்டு பக்ஸ் ஓரியன்டா என்ன டாபிக் பத்தி ஒரு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன்.
Sir. Hello, sir. Yeah, good morning, sir. Sir, good morning, sir. Sir, சொல்லுங்க Sir, I'm Gopinath, sir, from Kanjipuram. Yeah, thank you, sir. சொல்லுங்க Sir, sir. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. நல்லது சார். ஃபோன்ல தான் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். இது லேப்டாப்லயும் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து பிசினஸ் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம் சார், பண்ணலாம். இது Web3 பிளாட்ஃபார்ம், நீங்க எங்கனாலும் நீங்க ஓபன் பண்ணலாம். சோ ஓகே சார், நான் இது ஃபுல்லா வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார். சார் இப்போ ஏன்னா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, நம்மளோட கம்பெனியோட ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிளானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள்ல நைட்டு 7:55 8 o'clock ஜூம் ஸ்டார்ட் ஆகும். அங்கே பிளானை பற்றி நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பக்காவாக எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுல ரொம்ப நல்ல கை தேர்ந்த லீடர்ஸ் வந்து இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்தது எவ்ரிடே மார்னிங் 6:45க்கு இந்த டெக்னிக்கல் ஜூம் இருக்கு. இந்த டெக்னிக்கல் ஜூம்ல நீங்க டெய்லி வரலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாவும் இல்ல பிளான் ஓரியன்டாவும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல நான் வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்கார்றேன், எனக்கு ஒரு ஜூம் வழியா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் நீங்க சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா, தாராளமா உங்களோட லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்க உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட ஜூம் நீங்க சொல்ற டைம்ல எடுத்து உங்களுக்கு இதை பத்தி ஃபுல் விஷயமும் உங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்தி கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி சார். தேங்க்யூ சார். அப்சல் சார். சார், உசைன் சார், வெரி குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங் சார், நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒரு சின்ன கிளாரிட்டி தான் சார். இப்போ நம்ம ஜிபி எக்ஸ்யூஎஸ்டி கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிஎன்பி வந்து கட் ஆகுமா? அதோட இது கொஞ்சம் சொன்னீங்களா பெட்டராக இருக்கும் சார். கண்டிப்பா சார். இங்க வந்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் எது வந்தாலும் அது பிளாக் செயின்ல கிரியேட் பண்றதுனால அந்த பிளாக் செயின் வந்து பினான்ஸோட பிளாக் செயினை தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால பினான்ஸ் பிளாக் செயினோட ஓன் டோக்கன் பிஎன்பி அப்படின்னு சொல்ற அந்த டோக்கன் தான் நம்மளுக்கு கேஸ் ஃபீயா இங்க ஒர்க் ஆகுது. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால இங்க வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்க பை பண்ணும் போதும் செல் பண்ண போதும் ஸ்வாப் பண்ணும் போதும் உங்களுக்கு பிஎன்பி அப்படின்றது கட்டாயம், அது வேணும். ஆனா இப்ப அடுத்த 8ஆம் தேதி அப்டேஷன்ல இது வரைக்கும் பிஎன்பியோட கேஸ் ஃபீ என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை விட இப்ப கம்மி பண்றதுக்கு நம்ம டெக்னிக்கல் டீம் அதுக்கான ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. 8ஆம் தேதி இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு. அதுக்கான ஏர்னிங் மெத்தட் நம்மளுக்கு ஒரு பிளானா கொடுக்குறாங்க. அந்த அப்ப இருந்து இந்த கேஸ் ஃபீ இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேஸ் ஃபீயை விட இன்னும் கம்மியா வரும். சார், ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், ஒன்ஸ் அகைன் கோபிநாத் சார், காஞ்சிபுரம் சார். சொல்லுங்க சார். இப்போ சார் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன்ல தான் வந்து என்னோட இது வந்து நான் கிரியேட் பண்ணேன் அக்கௌண்ட். நான் என்னோட ரெஃபர் வந்து வச்சு நான் ஒரு 2 பேர் வந்து ஜாயின் பண்ணேன். 1500 சம் அமௌண்ட் வச்சு நான் பண்றதுக்காக போனேன். பார்த்துட்டு எல்லாம் வந்து போன்ல எல்லாம் சரியாயிடுச்சு. கடைசியில் பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயிலுக்கு போறேன். மெயிலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, மெயில்ல வந்து இன்பாக்ஸ்ல அந்த மெசேஜ் வந்து வரல. இது என்ன சார் டிஃபிகல்ட்டி சார்? நான் 2-3 முறை ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, இப்ப வந்து மெயில் வந்து எல்லாரும் காமனா யூஸ் பண்ற மெயில் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயில்ல வந்து இந்த அன்வான்ட் மெசேஜ் அதுக்காக மெயில்ல லாக் பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களோட அக்கௌண்ட்ல டிஃபால்ட்டா அது வந்து ஸ்பாம் அக்கௌண்ட்ல போயிட்டு உட்காரும். சோ நீங்க இங்க இருந்து மெயில் கொடுத்த அடுத்த உடனே உங்ககிட்ட எத்தனை ஃபோல்டர் இருக்கோ அத்தனை ஃபோல்டர்லயும் நீங்க இதை செக் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் 100% வந்திருக்கும். உங்களுக்கு மெயில் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு 28 செகண்ட்ல இருந்து 42 செகண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன் 28 செகண்ட் 42 செகண்ட் அப்படின்னா, நம்மளோட கம்பெனில இருந்து கூகுள் மெயில் மூலியமா தான் உங்களுக்கு மெயில் வருது. ஓகேங்களா? கூகுள் நம்ம யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயில் அனுப்புறோம். அந்த கூகுள் மெயில் அனுப்பும் போது அது வந்து அந்த வந்துட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட்ல ஒரு 25 மெயில் ஒரே டைம் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி சூழ்நிலை வருதுன்னும் போது அது 1 by 1 அந்த மெயில் அனுப்பும். அதனால 28 செகண்ட்ல இருந்து 42 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அடுத்த மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உள்ள வரணும். ஓகே சார். இப்போ நான் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு, ஸ்பாம்ல ஒன்று வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணேன். இது வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டேன் சார்?
இப்ப இந்த லாகின்ல என்ன பண்ணணும்னா சார், உங்களுக்கு கிளிக் ஹியர் டு, அதாவது உங்க மெயில் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு PDF ஃபார்மேட்ல வந்து மெயில் வந்திருக்கும். அங்க கிளிக் ஹியர் பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஐ ஆம் ஏ ஹியூமன் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓகே சார். அந்த ஐ ஆம் ஏ ஹியூமனை தொட்டுட்டு நீங்க அந்த இடத்துல 12 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 12 செகண்டுக்குள்ள உங்களோட செல்லோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, இது Web3 பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அந்த கேட்டகரி நிறைய தேவைப்படும். அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அது வரும்போதும் நீங்க ஒரு 12 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி வரும். அந்த மெயில் ஐடிக்கு கீழே உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க உள்ள லாகின் ஒரு டைம் பண்ணதாதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதா அர்த்தம். நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்கன்னா, அந்த மெயில தொடுறீங்க, ஐ ஆம் ஏ ஹியூமன் வருது, அந்த ஹியூமனை தொட்டு வெயிட் பண்றீங்க. இல்ல வெயிட் பண்றதுக்கு இல்லையா அந்த சக்சஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தோடனே டக்குன்னு நீங்க ஸ்கிரீனை மாத்திடுறீங்க. மாத்தக்கூடாது. அந்த இடத்துல லாக்கிங் ஆகும். அந்த இடத்துல லாக்கிங் ஆகும். சோ அந்த இடத்துல ஒரு 12 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட அந்த மெயில் வரும், கீழே பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள லாகின் போய் உங்களோட வேலட் அட்ரஸை காப்பி பண்ணணும். இது வரைக்கும் இந்த வேலட் அட்ரஸை காப்பி பண்ற வரைக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு செல்லுக்கு ஒவ்வொரு விதமா ஒர்க் ஆகும். ஏன்னா இது Web3 பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால நெட்வொர்க்கையும் அந்த செல்லோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் வச்சுதான் அதோட ஸ்பீட் இயங்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ இருக்கீங்களா? உங்க நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. சார்ட்ட கேட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். ஏன்னா என்கிட்ட கேட்கறதா என்ன சீனியர்கிட்ட பேசுறதா சார்ட்ட கேளுங்க. உங்களோட டவுட்ஸ் என்ன வந்தாலும் கிளியர் ஆகும். மனசை போட்டு குழப்பிக்க வேணா கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப ஆக்சுவலா ஒரு 3-4 பேரோட இது வந்து ஓபன்ல இருக்கு. ஒவ்வொருத்தரா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மாரி செல்வன் சார் நீங்க பேசுங்க சார். சொல்லுங்க. மாரி செல்வன் லைன்ல இருக்கேன் சார். ஓகே சொல்லுங்க மாரி செல்வன் சார். வணக்கம். வணக்கம் சார். சபரி சார், அப்ப சென்னை வந்துட்டீங்களா? நான் சென்னை வந்துட்டேன் சார். வெரி குட் சார். இன்னைக்கு பிளான் பண்ண பாரு, நான் உங்களை நேர்ல சந்திக்கிறேன். ஜானே நேர்ல சந்திக்கிறேன். ஓகே சார், நீங்க வாங்க, என்னோட நேர்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஆஃப்டர்நூனுக்கு மேல நீங்க வாங்க வரலாம் சார். ஜான் பிரதர், நான் வந்து ஒரு மாசமா பேசிட்டு இருக்கிறேன். அவங்க பயங்கர பிஸியா இருக்கிறாங்களா, நானும் இந்த பிசினஸ் புது பிசினஸ்ங்கிறனால அப்படி விட்டுட்டேன். நான் இன்னைக்கு அவரையும் நேர்ல பாக்குறேன். மதியத்துல உங்க இடத்துல தான் பாக்குறேன் உங்களை. சரி வாங்க, கண்டிப்பா மீட் பண்ணலாம் வாங்க சார். ரைட் சார். அப்புறம் கேள்வி வந்து எனக்கு ஒன்றும் பெரிய நல்லா ஒண்ணும் இல்லைங்க சார். ஏன்னா அது வந்து கம்பெனி ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு எனக்கு. நன்றி. $10 நீங்க 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்க இருக்க டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணணும். உங்களோட டீம்ல நான் அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு லீடர் ஜெயிக்கிறாங்கன்னா இங்க 4 மேட்ரிக்ஸ், அதாவது நண்பர்களை அறிமுகப்படுத்துங்க. 3 லெவல் மேனேஜ்மெண்ட்டை கையில எடுத்துக்கோங்க. நீங்க பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச 4 நண்பர்களை கூப்பிட்டுவாங்க. அந்த 4 நண்பர்கள் அவங்க நண்பர்கள் 4 பேரை கூப்பிட்டு வராங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் மேனேஜ்மெண்ட், செகண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட், தேர்ட் லெவல் மேனேஜ்மெண்ட். 4, 16, 64 இந்த 3 லெவல் மேனேஜ்மெண்ட்டை யார் ஒருத்தர் கட்டமைக்கிறாங்களோ அவங்க இந்த 2025 டிசம்பர் அப்ப உங்களோட வாழ்க்கையில கோல்டும் பணமும் கரன்சியும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா குரோர் கணக்குல இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தனமா சொல்லுவேன். அதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க என்னை நேரடியா கால் மூலமா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நீங்க வாங்க, நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. சாமுவேல் சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நீங்க என்னை கூப்பிட்டுருந்தீங்க, என்னோட சூழ்நிலை அப்ப உங்களோட பேச முடியாம இருந்தது. சாரி. நீங்க சொல்லுங்க சார். இங்க இல்ல இல்ல சார், ஏதோ கோயில்ல மத்தியானம் கூப்பிடுறேன், நீங்க கூப்பிடவே இல்ல. இல்ல சார், என்னோட வீட்டுல நீங்க ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு டெத்ல இருந்துட்டேன் சார். அதனால கொஞ்சம் இந்த 10 நாளா யாருக்கிட்டையும் பெருசா கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை. சாரி. இதுக்கு மேல எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். சரி சார். இப்போ இந்த கோல்டுக்குரிய பிபிடி எப்ப சார் வரும்? மேக்சிமம் சார் வந்து பாலா சார் வந்து ஈவினிங் ஆர் மார்னிங்ல வந்து இந்த பிளானை பத்தி ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த பிபிடிய 1 மாசமா நம்ம மாரி செல்வன் சார் கிளீனா எனக்கு கொடுங்க கிளீனா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
ஆமா சார், அவருக்கு கீழே ஒரு இன்னைக்கு அவரு சார் வந்து பேசுறப்ப அவருக்கு பக்கா கிளியரான ப்ராஜெக்டா நான் கொடுத்துருவேன் சார். அவரை மீட் பண்றதுக்காக தான் சென்னையே வந்திருக்கேன். அவரு 100 பவுன் கீழே வாங்க வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு சார். நல்லது சார், நல்லது. விளக்கமா புரிய வச்சிட்டோம்னா போதும், பண்ணிடலாம் சார். இன்னைக்கு சார் என்னோட பேசுறப்ப கண்டிப்பா ஒரு ஸ்டேஜாவது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்புறம் சார் யூடியூப் பத்தி உங்ககிட்ட கேட்டேன்ல சார், அது எதுவும் வழக்கம் சொல்ல முடியுமா சார், இல்ல நம்ம நேரம் பேசலாமா? இல்ல நான் இப்பயே சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி மூலியமா இங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த ஹோம்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லா ஷேர் ஆகுது இல்ல, இந்த ரெஃபரல் லிங்க்ல கீழே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஃபிலியேட் செக்ஷன் இருக்கும். ஆமா சார். அப்படின்றது யாரு அப்படின்னா இந்த யூடியூபர் மட்டும் இல்ல, நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாருமே அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா பேசி அதுக்கான சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்தும் போது கூகுள்ல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு சோசியல் மீடியாவா நாம எதை பாக்குறோம்னா யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எங்கெங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்றாரு நம்ம பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் தெருக்கூத்து நடக்குது அந்த தெருக்கூத்துல இருக்கக்கூடிய காமெடி ஷோஸ் எல்லாம் போட்டு சில யூடியூப் நடக்கும். சில பேர் வந்து உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணா நீங்க பணக்காரா மாற முடியும்னு சொல்றாங்க. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை மட்டுமே தன்னோட லைஃப்ல ஷோ பண்ணி காமிக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மற்ற எல்லாத்த விட இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்க யூடியூபர்ஸ் இல்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ற யூடியூபர்ஸா இருந்தாலும் அவர் உங்களோட நண்பரா இருந்தாருன்னா நம்ம கம்பெனி கோல்டு பக்ஸோட இந்த கம்யூனிட்டி கிரியேஷன் ப்ரோக்ராம அவருக்கு தெளிவா நீங்க சொல்லி கொடுத்து இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்கான லிங்க் இந்த வாட்ஸ்அப்ல நீங்க தொட்டீங்கன்னா இந்த லிங்க் போகும். இந்த லிங்க்ல ஒரு யூடியூபர் அவரோட மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அவரு இப்ப நம்ம கம்பெனியை பத்தி அவரோட சேனல்ல ப்ரமோட் பண்றாரு. அப்படி ப்ரமோட் பண்ணும்போது அவரோட சப்ஸ்கிரைபர் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல அவருக்கு இந்த விஷயத்த தெளிவா சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ல யாரோ ஒரு 10 பேரு அவரோட ரெஃபரல் லிங்க் அங்க கீழே கொடுத்துருப்பாரு. அதை தொட்டி லாகின் ஆகி வரும்போது இந்த யூடியூபரை யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களோட ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எங்கெல்லாம் 2, 4, 8, 16, 32, 64 எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த யூடியூபரோட சப்ஸ்கிரைபர் நம்ம கம்பெனியில கஸ்டமரா உள்ள வர உங்களோட ட்ரீல வரும். அப்படி வரும்போது ஒரு கஸ்டமர் நம்ம டைரக்ட் ரெஃபர் பண்ணா நம்மளுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் நம்ம பிளான் பண்ணி. இந்த யூடியூபருக்கு 3.25 லட்சம் ரூபாய் ஒரு கஸ்டமர் அவரோட வீடியோவை பார்த்துட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி நம்ம கம்யூனிட்டி பிளான நம்மளோட ஜூம் மீட்டிங் வாயிலா ரொம்ப புரிதல் வந்துட்டு அவர் ஒரு பெரிய டீமை வழிநடத்தி போறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த யூடியூபருக்கு கிட்டத்தட்ட 3.25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவரை உருவாக்குன உங்களுக்கு 5% உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒவ்வொரு டாப் அப்லயும். அது இல்லாம உங்களோட ட்ரீ க்ரோத் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கோல்டு பக்ஸோட பிளான் பிரசன்டேஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-20 யூடியூபர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட புரிய வச்சுட்டோம். இப்ப அவங்க எல்லாருமே வந்து இதை பத்தி பண்றாங்க. அப்போ நம்மளோட என்ட்ரி எண்ணிக்கை எவ்வளவு வரும்? அப்படி என்ட்ரி எண்ணிக்கை வந்ததுன்னா உங்களோட ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்க இந்த 12 லெவல் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 யூடியூபர் போதும். இதுதான் இங்க நிதர்சன உண்மை. இவ்வளவு நாள் இதை மார்க்கெட் பண்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில இருக்கிற லீடரோ இல்ல அந்த கம்பெனியோ இந்த யூடியூபர் கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து அவங்கள செய்ய சொல்லுவாங்க. அவங்க வாங்கின அந்த ஒரு 5,000 10,000க்கு ஒரு டைம் 2 டைம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இதை ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் 2 டைம் நம்ம கம்பெனியை ப்ரொமோஷன் பண்ணி அவங்களுக்கு கீழே என்ட்ரி வந்துட்டு வேலட்ல பணம் போயிட்டே இருந்தா இந்த கோல்டு டோக்கனும் அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி போகும்போது அவரோட இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும். அப்ப உங்களோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் வேற லெவல்ல ஒர்க் ஆகும். இதுதான் உண்மை சார். சார் சாமுவேல் சார் உங்களுக்கு கிளியரா? தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுக்குறேன். இந்த பிசினஸ் எல்லார்கிட்டையும் நீங்க போய் சொல்றதுனால ஜெயிக்கவே முடியாது நண்பர்களே. நீங்க 4 பேர் யாருன்னு செலக்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு மாசத்துல 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க 5 பேர் இருந்துட்டு ஜூம் மூலியமாவோ இல்ல நேர்லயோ என்னைய கூப்பிடுங்க. நான் வர உங்களோட லைஃப் 3 மாசத்துல இந்த கம்பெனில இருந்து ரெவன்யூவும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த கம்பெனியோட டெக்னாலஜியும்
உங்களை வளர்த்தி காட்டும் அப்படின்றத இங்க இருக்கிற மிகப்பெரிய உண்மை. நிறைய பேர்கிட்ட போய் சொல்லாதீங்க. சொல்ற எல்லாரும் சிரிக்கதான் செய்வாங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க எப்படி ஜெயிச்ச நானும் வரேன்னு சொல்லிட்டு. சோ உங்களோட 4 பேர் யாரு அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் வரேன், இருக்கிற நிறைய லீடர்ஸும் வருவோம். சோ எல்லாரோட வெற்றியும் இது ஒரு கூட்டு முயற்சி. இதோட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. இண்டிவிஜுவல் பர்சன் மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி கிடையாது. உங்களை கூப்பிட்ட ஜான் சாருக்கு மேல இருக்க விஜயகுமார் சார்ல இருந்து எல்லாரோட உழைப்பும் எல்லாருக்கும் பகிரப்படுது அப்படின்றத இங்க இருக்கிற இணைஞ்ச ஒவ்வொருத்தராலையும் அவங்களோட லாஸ் அப்படின்றது இல்லாம ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுக்கு தேவை 4 நண்பர்கள். 4 நண்பர்களோட ஒரு டூர் போயிட்டு வாங்க, இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். மேலும் தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜூம் மீட்டிங்கோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அதை டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.